ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா அமேசிங் ஃபேக்ட் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் வீடியோக்குள்ளே இருக்க ரெட் ஆர் பிளாக் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒரு அப்டேட்டும் உங்களுக்கு கூட ஒன்று நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, ஒரு அருமையான ஏஐ வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அதில் வந்து சர்ச் பாக்ஸில் கட் ப்ரோ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். அதில் வர ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சர்ச் பண்ணக்கூடிய வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் வந்து இங்கே தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ கொண்டு இயங்குற ஒரு வெப்சைட். நீங்கள் வந்து விர்ச்சுவல் டிசைன்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு வீடியோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து அனிமேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து பேபிஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விதவிதமாக வந்து டிசைன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விதமான ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே வந்து ஒன் பை ஒன்னாக வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது போக வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒரே வெப்சைட்ல வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் விரும்புகிறீங்களோ அந்த ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோட ஃபோட்டோஸில் இருக்க ஹெட்டை மட்டும் நம்ம பிரித்து எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னோன் ஆப்ஜெக்ட்டை ரிமூவ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. நான் இப்போ வந்து கார்ட்டூன் செல்ஃபி வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து காட்டுறேன். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு அப்லோடுன்ற இமேஜ்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த இமேஜ் வந்து அப்லோட் பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ அந்த இமேஜை வந்து இங்கே வந்து அப்லோட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், நீங்கள் அப்லோட் பண்ண இமேஜ் வந்து இங்கே வந்து ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவாகவே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். உங்களோட வெப்சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு ஜஸ்ட் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து ரிசல்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அப்லோட் பண்ண இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னாலே நமக்கு வந்து கார்ட்டூன் மேக்கிங்கில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நம்மளோட இமேஜ் வந்து கார்ட்டூனில் இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இதில் வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்தெந்த ஆப்ஷன்ஸ் வேணுமோ அந்தந்த ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இதோட டிசைன்ஸ் வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னு விரும்புறீங்க அப்படின்னா அதுக்குரிய ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமேஜஸ் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கிற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் மீ வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.